தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. மே 6ஆம் தேதி முதல் தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். எதுக்குங்க அவர் கண்டெஸ்ட் பண்ண 2 தொகுதி நரேந்திர மோடி 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு. தோத்து போடுன்ற பயம். வயநாடில் தோற்றுவிட்டால் ரேபரேலியின் நீங்க 2 வெற்றிக்கு சொல்றீங்களே ஹரி, 2 தோல்வி எடுத்து பாருங்க. 2 பக்கம் பார்க்கணும். எது பாருங்க, ஒரு காயினுக்கு 2 சைடு, வெற்றி தோல்வி. நீங்க வெற்றின்னு சொல்றீங்க, நான் 2 தோல்வியாச்சும் என்ன பண்ணுவார் அது சொல்லுங்களேன். இந்தியா விட்டு ஓடி போடுவார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோனுடைய அப்டேட்டுகள் எல்லாம் வருகின்றன. அதையும் தவிர போராத குறைக்கு நான் அண்டை மாநிலமான மும்பையில் இருப்பதனால் முக ஸ்டாலின் சொல்லுவதை சீரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அவருடைய பத்திரிகை சுதந்திரமாக இருந்தால் ஏன் சில பத்திரிகைக்காரர்களை மட்டும் குறிவைக்கிறார்? நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எழுதினால், திமுகவிற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எழுதினால் எதற்காக குறிவைக்கிறார்? ஆக மொத்தம் பத்திரிகை சுதந்திரம் இருப்பதனால் தான் இவ்வளவு பேசுகிறார்கள். ராகுல் காந்தி இவ்வளவு பேசுகிறாரே. 20 சீட்ல அவங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக மற்றும் அதிமுக 2 கூட்டணிகளும் சேர்ந்து 20க்கு 10 எடுத்துப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. இருக்கக்கூடிய தகவல்கள் அதுதான். 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும், 8 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும், 6-7 தொகுதிகளில் அதிமுக மட்டுமே தன்னிச்சையாக வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறிவைப்பார். அண்ணாமலை ஜோக்கர் என்று சொன்ன தயாநிதி மாறன் அவர்களுடைய கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சில திமுக எம்பிக்கள், கோபப்படக்கூடிய சில திமுக எம்பிக்கள் கடிதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது வட்ட வெளிச்சமாக டெல்லியில் பேசப்படக்கூடிய ரகசியம் ஒன்று. மணல் கொள்ளையில் கண்டிப்பாக துரைமுருகன் மீது சில ஆணைகள் இருக்கும். 5 மாவட்ட கலெக்டர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக துரைமுருகனிடம் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அட்வொகேட்ஸ் மற்றும் சில முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மே மாதம் என்பது துரைமுருகனுக்கு ஒரு ஆபத்தான காலம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடன் பகிர்வதற்காக இணைகிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் ஹரி. நமஸ்காரம் ஹரி. நமஸ்காரம். ராகுல் காந்தி வயநாடு அல்லது ரேபரேலி 2 தொகுதியிலுமே ஜெயிச்சார் அப்படின்னா எந்த தொகுதியை விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? ரேபரேலி விட்டுருவாரு. அது அவங்களோட ராசியான தொகுதி, கோட்டை, காங்கிரசின் கோட்டை, அவர்கள் குடும்ப கோட்டைன்னே சொல்லலாம். அது எப்படி சார் விட்டு கொடுப்பார்? பயப்படுறாரு. அப்போ வயநாடுல வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாரா? ஆக மட்டும் இரட்டை நிலைப்பாடு. எதுக்குங்க கண்டெஸ்ட் பண்ணோம்? எதுக்குங்க அவர் கண்டெஸ்ட் பண்ண 2 தொகுதி நரேந்திர மோடி 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு. தோத்து போடுன்ற பயம். வயநாடில் தோற்றுவிட்டால் ரேபரேலியின் நீங்க 2 வெற்றிக்கு சொல்றீங்களே ஹரி, 2 தோல்வி எடுத்து பாருங்க. 2 பக்கம் பார்க்கணும். எது பாருங்க, உங்ககிட்ட 1 ரூபா காயின் 2 சைடு இருக்குல்ல, ஒரு காயினுக்கு 2 சைடு, வெற்றி தோல்வி. நீங்க வெற்றின்னு சொல்றீங்க, நான் 2 தோல்வியாச்சும் என்ன பண்ணுவார் அது சொல்லுங்களேன். இந்தியா விட்டு ஓடி போடுவார். இந்தியா விட்டா வேற எந்த இதுக்கு போவார் சார்? என்ன பண்ணுவாரு? இந்த தோல்வி நடந்துருச்சுன்னா ராகுல் காந்தியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கு சார்? தலையில முட்டாக்கு போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. மோடியை திட்டுவாரு. அயல் நாட்டினுடைய ஜார்ஜ் சோரேஸ் அவெல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டி இருந்த ஒரு இட்டாலிக்கு போயிடுவாரு. சார், தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? 2-3 அப்டேட்ஸ் இருக்கிறது. குறிப்பாக தாங்கள் வீடியோவில் கேட்டது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோனுடைய அப்டேட்டுகள் எல்லாம் வருகின்றன. அதையும் தவிர போராத குறைக்கு நான் அண்டை மாநிலமான மும்பையில் இருப்பதனால்
நேரடியாக சில அதிகாரிகளை பார்த்து பேச முடியவில்லை. அவர்கள் பேசினால்தான் சொல்லுவார்கள், தொலைபேசியில் பேச மாட்டார்கள். நான் கண்டிப்பாக ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன். அடுத்த புதன் வியாழனில் ரியல் ஒன் நேயர்களிடம் பேசும் பொழுது மணல் கொள்ளையை பற்றி அதிகமான தகவல், போதைப் பொருளை பற்றி அதிகமான தகவல், இந்த இரண்டுத்திலும் 2 மந்திரிகள் கண்டிப்பாக அகப்படுவார்களா மாட்டார்களா என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ஆணித்தரமான எண்ணங்கள் எதுவோ அதை நான் பிரதிபலிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஹரி, பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல முதல்வர் ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சிரிப்பு தான் வருகிறது. பார்த்தேன், ரசித்தேன், அதோட சரி, அவ்வளவுதான். மு.க. ஸ்டாலின் சொல்லுவதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அவருடைய பத்திரிகை சுதந்திரமாக இருந்தால் ஏன் சில பத்திரிகைக்காரர்களை மட்டும் குறிவைக்கிறார்? நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எழுதினால், திமுகவிற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எழுதினால் எதற்காக குறிவைக்கிறார்? ஆக மொத்தம் பத்திரிகை சுதந்திரம் இருப்பதனால் தான் இவ்வளவு பேசுகிறார்கள். ராகுல் காந்தி இவ்வளவு பேசுகிறாரே, சோனியா காந்தி அம்மையார் இவ்வளவு பேசுகிறாரு, ஏன் மு.க. ஸ்டாலினே சொல்லுகிறாரு. நரேந்திர மோடிக்கு அதெல்லாம் விட்டுருங்க ஹரி. அரவிந்த் கெஜ்ரிவால ரிலீஸ் பண்ண போறாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்ப சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடி சைக்கோபேத் என்றார், பைத்தியக்காரன் என்று சொன்னார், மூளை கட்டவன் என்று சொன்னார். அது பத்திரிகையில் வந்தது, பிரசுரமாகியது. நரேந்திர மோடிக்கு எதிர்த்தாக மொத்தையையும் 29 பைசாவையும் கொடுத்த மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை பத்திரிகையில் பிரச்சரித்தார்கள். பத்திரிகை சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாரு, சைக்கோபேத் பேசுகிறார்களே. நரேந்திர மோடி எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியினர், அது பத்திரிகையில் பிரசுரமாகிறதே, அப்பொழுது பத்திரிகை சுதந்திரம் இல்லையா? மு.க. ஸ்டாலின் சொல்வதை வரவேற்க வேண்டும். காரணம் என்ன என்றால், பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். இப்போ 3ஆம் கட்டமாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பிஜேபி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப வரக்கூடிய அனைத்து மதிப்பீடுகளிலும் கணக்கெடுப்புகளிலும் குறைந்தது என்னை பொறுத்த மட்டில் 320 சீட் கன்சாலிடேட்டா பார்க்கணும் ஹரி. நீங்க 7 தொகுதி 7 ஃபேஸஸ் நீங்க தனித்தனியா பிரிக்காதீங்க, 7 ஒன்னாதான் வச்சுக்கணும். சோ அதுதான் பின்னணியாக இருக்க வேண்டும். 320 350 தொகுதிகளை பிடித்து விடுவார்கள். திமுக எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. திமுக எத்தனை சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இங்க ஒரு 18ல இருந்து 20 ஜெயிப்பாங்க சார். மீதி 20 சார். இங்க வந்து 19 இருக்கு இல்லையா? இல்ல, இப்ப மீதி 20 வச்சுங்க. 20 சீட்ல அவங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக மற்றும் அதிமுக 2 கூட்டணிகளும் சேர்ந்து 20க்கு 10 எடுத்துப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. இருக்கக்கூடிய தகவல்கள் அதுதான். 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும், 8 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும், 6-7 தொகுதிகளில் அதிமுக மட்டுமே தன்னிச்சையாக வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்கள். திமுக மட்டும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார்? 12லிருந்து 13 14 வெற்றி பெறும். 10 குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. மு.க. ஸ்டாலினை பற்றி, பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய முதல்வர் அவர் முரசொலியில் கண்டபடி எழுதிட்டு இருக்காங்க. சிறந்திங்கிற பேப்பர்ல வடிவம் வைத்து, ஆளுநரை ஆண்டது போதாதா, கவர்னரே அப்படிலாம் எழுதுறாங்க தனித்தனியா. அப்ப பத்திரிகை சுதந்திரம் எங்க போச்சு? 2ஆம் கட்ட தேர்தல் பொறுத்த வரைக்கும் மட்டுமே பிஜேபி 100 இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அந்த 100 இடங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? ஒண்ணு ஹரி, எதுவா இருந்தாலும் எந்த தலைவர்கள் கேட்டீங்கன்னா நிறைய. இப்போ மு.க. ஸ்டாலின் 4ம் நமதே, 40ம் நமதே, நாடும் நமதேன்னாரு. நரேந்திர மோடி ஆப்கி பார் 400 கி பார், இந்த முறை 400க்கு தாண்டின்னு அந்தந்த தலைவர் உசுப்பி விடுவார்கள். ஏன் பானை சின்னத்தில் போட்டக்கூடிய திருமாவளவன் கூட சொல்லுவாரு, 3த்துக்கு நான் 2த்துக்கு நான் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் 2த்துக்கு தோத்து போனா என்ன பண்றது? அது ஒவ்வொரு தலைவரும் சொல்லுவார்கள். அண்ணாமலை சொல்லவில்லையா 25 வரும்னு. பொதுமக்களை, குறிப்பாக பாஜகவினுடைய தொண்டர்களை உசுப்பி விட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆக மொத்தம் அமித்ஷா சொல்வது அதே மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஓவரால் பாத்தீங்கன்னா 400 சீட் அப்கி பார் 400 கி பார் என்பது வருவது கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எது இருப்பினும் 350 சீட்ல வந்து நின்றுருவாங்க. 3வது முறையாக நரேந்திர மோடி பதவி ஏற்பார் ஜூன் 12 13 தேதிகளில் என்பதுதான் என்னுடைய திட்டவட்டமான
கருத்து. காரணம், நான் வந்து 10 லோக்சபா பார்த்திருக்கேன். இந்த தலைமை வெள்ளையானதுக்கு காரணம் முதிர்ச்சியினால், பயிற்சியினால். அந்த பயிற்சி மூலமாக நான் சொல்கிறேன், வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு 20 முதல் 25 சீட்டு கூட தாங்குதாதுங்க ஹரி. திருமாவளவன் பத்தி பேசுனீங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி இப்ப ஆந்திராவிலும் எலெக்ஷன் நின்றுட்டாரு. இப்ப கர்நாடகாவிலும் தனது கட்சியை விரிவுபடுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு தேசிய தலைவரை தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களை போலவே. எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் சார்? அவர் இந்தியாவை காப்பவன் ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அடுத்த முதலமைச்சராக தேட வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது திருமாவளவன். மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. வரவேற்பு தக்கத்தானே. பாட்டாளி மக்கள் கட்சி கூட 2-3 இடங்களில் ஜெயித்தவுடன் மத்திய அமைச்சராகவும் எங்களுடைய சௌமியா அன்புமணி என்று சொல்லுகிறார்கள். அந்தந்த கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஹரி. விசிகாவுடைய தலைவர் தென்னிந்தியாவில் வளர வேண்டும் என்றால் அதற்கு சில பண முதலாளிகள் பணம் தருவார்களோ என்ற ஒரு அச்சமும், எலக்ட்ரல் பாண்டில் வருவதும், அயல் நாட்டு பணங்கள் கூட வருவதாக சில கட்சிகளுக்கு இப்ப தமிழர்கள் அயல் நாட்டில் இருக்கிறார்கள், கண்டிப்பாக ஒரு 10,000-20,000 அனுப்புவாங்க, $5,000 அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய இல்லையா? $20,000 வருகிறது என்றால், $30,000 வருகிறது என்றால் அதெல்லாம் அயல்நாட்டு பணம் தானே. திருமாவளவன் தேசிய தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்? 5% கூட, 95% வரமாட்டார். ஹிந்தி தெரிந்திருக்கணும். தேசிய தலைவராக வர வேண்டும் என்றால் ஹிந்தியில் பேச வேண்டும். வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில், அஸ்ஸாம், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதற்கு குறைந்தது 10 வருடம் ஆகும். ஆம் ஆத்மி கட்சி 10 வருடம் ஆகிறது அகில இந்திய தலைவர் ஆவதற்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தாதான் தெரியும். இப்ப காங்கிரஸ் தேசிய அளவில் எத்தனை சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு இருக்கு சார்? தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களை பெற வாய்ப்பு இருக்கு சார்? 25 சீட்டுகளுக்கு மேல் போச்சுன்னா அதிசயம். 25 தேசிய அளவில். அது தமிழ்நாட்டிலேருந்து 4-5 வந்துடும். மீதி எல்லாத்தையும் சிச்சு கிச்சு 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 கிச்சுன்னு வருமே தவிர அதிக அளவில் கர்நாடகாவிலோ அல்லது ஹிமாச்சல் பிரதேசத்தில் வரும் என்றார்கள். ஆனால் அதற்கு காடி, அந்த பேர் என்ன, சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. பல பிரச்சார மேடைகளை பார்க்கும்போது பிரியங்கா காந்திக்குன்னு ஒரு அலை, ராகுல் காந்தின்னு அலை பல இடங்களை வீசுதே சார். அப்படின்னு 25 இடத்துல அவங்க கைப்பற்றுவாங்களா? அந்த அலைகள் எல்லாம் ஓட்டுகளா மாற வேண்டும் அல்லவா? தமிழகத்தில் கூட நரேந்திர மோடிக்கு அதிகமாக தலைகள் வந்தது, அலைகள் வந்தது. அது ஓட்டுகளாகவும் வாக்குகளாகவும் சீட்டுகளாகவும் மாற வேண்டும். வட இந்தியாவில் ஏன் வருகிறார் என்றால், ராமர் கோவிலை கட்டிவிட்டால், ட்ரிபிள் தலாக்கு, ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன், இதெல்லாம் வச்சு பார்த்து. அதையும் தவிர பலனாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் நரேந்திர மோடிக்கு. வங்கி கணக்கில் பணம் போடுகிறார்கள். அவருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது, 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஓப்பனா கிடைக்கிறது. பொதுமக்களுக்கு நரேந்திர மோடி செய்த சேவையினால் தான் அவர் 2வது முறை வந்தார், 3வது முறை வர இருக்கிறார். ஊழல் செய்யாமல் இருந்திருக்கிறார். இவங்க என்னதான் முக்கி பார்த்தாங்க, ஊழல் ஊழல்னு சொன்னாங்க, நடக்கலையே. இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருளில் மாட்டிக்கொண்டு விட்டது. அதை பிரதமரே சுட்டி காண்பிக்கிறார். அமித்ஷா மீது கோபமாக இருக்கிறது. அதற்குத்தான் நான் சொன்னேன், அடுத்த வீடியோவில் ஹரியும் நானும் பேசும்பொழுது, நெல்லை சிவாவுடன் பேசும்பொழுது நான் கண்டிப்பாக இடியில், என்சிபியில் நடப்பதை வர்ணிக்க தயாராகி இருக்கிறேன் என்று சொல்லி. சார், இறுதியா ஒரு கேள்வி சார். 2024 மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன விஷயங்கள் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? தமிழகத்தில் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறிவைப்பார். அண்ணாமலை ஜோக்கர் என்று சொன்ன தயாநிதி மாறன் அவர்களுடைய கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சில திமுக எம்பிக்கள், கோபப்படக்கூடிய சில திமுக எம்பிக்கள் கடிதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது வட்ட வெளிச்சமாக டெல்லியில் பேசப்படக்கூடிய ரகசியம் ஒன்று. அதன் மீது கேஸ் எல்லாம் போடுவார். 2024 நரேந்திர மோடி மீண்டும் வந்தால் 2026க்கான ஆயத்தங்களை நரேந்திர மோடி கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோஷத்துடன் களம் இறங்குவார். 2024 கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய புகழ். இப்பவே பாருங்க ஹரி, நீங்க மனசுல கையை வச்சு சொல்லுங்க. நீங்க மனசுல கை வைங்க பாருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குதா இல்லையாங்க சொல்லுங்க. தொட்டி தொட்டி ஆஃப்டர் என் மக்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்க உண்மையான சொல்லுங்க. சீட்டு எவ்வளவு நான் கேட்கல. ஒரு 10 விழுக்காடு அளவு வளர்ந்துருக்குதான் சார். வளர்ந்துருக்குது. அந்த மாதிரி 20 விழுக்காடு ஆவதற்காக நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் அமித்ஷா அவர்கள் பல கோவில்களுக்கு
மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி போன்ற, திருவல்லிக்கேணி பார்சாதி, கபாலீஸ்வரர் போன்ற கோவில்களுக்கெல்லாம் கோவில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். காரணம், அண்ணாமலை சொல்லிக் கொண்டு வருகிறார், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் போர்டை கலைத்து விடுவோம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்று. 2024 நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு கோஷம், எங்களுக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுங்கள், அதிமுக திமுக இல்லாத ஆட்சியை நான் நிலையான ஆட்சி நான் காண்பிக்கிறோம், பாஜக கூட்டணி தாமரை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்ற கோஷத்தில் தான் களம் இறங்குவார் நரேந்திர மோடி என்பதைத்தான் நான் 2024 முக்கிய திருப்பு முனையாக தமிழகத்திலிருந்து நான் பார்க்கிறேன். ஹரி, தேர்தல் முடிவு வருவதற்குள் திமுக அமைச்சர்கள் மீதான ஏதோ ஒரு வழக்கு மீண்டும் எடுக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? மணல் கொள்ளையில் கண்டிப்பாக துரைமுருகன் மீது சில ஆணைகள் இருக்கும். 5 மாவட்ட கலெக்டர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக துரைமுருகனிடம் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அட்வொகேட்ஸ் மற்றும் சில முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மே மாசம் என்பது துரைமுருகனுக்கு ஒரு ஆபத்தான காலம். கலெக்டர் என்னென்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, என்ன அப்டேட் வந்திருக்கு சார்? அதுல இருந்து சிலதெல்லாம் ஒரு டெக்னிக்கலா இருக்குதுங்க. நான் பேசின போது, நான் டெல்லியிலிருந்து மும்பை வருவதற்கு முன்பாக பேசிய பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்காரர்கள் கூறியது என்ன என்று கேட்டால், டெக்னிக்கல் சப்ஜெக்ட். இப்போ நன்னிலம் என்ற தொகுதியில் ஒரு இடத்தில் ஒரு சதுர அடிக்கு மண் தோண்டினால் 5000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டோம். ஆனால் அவங்க எவ்வளவு குழி தோண்டணும்னு ஒரு அளவு இருக்குது, அதை விட இவ்வளவு தோண்டி இருக்காங்க. அதுதான் அங்க விசாரணை, அதாவது ஊழல் பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டு 30,000 ரூபாய் மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 25,000 மண் எப்படி எடுத்தீங்க? அந்த மண் சைனாவிலும் வியட்நாமிலும் கனி பொருள்களாக யூஸ் பண்றப்படுகிறது. அதற்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக துரைமுருகனிடம் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.